ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இட்லி அரிசி மாவு அரைக்க போகிறோம் 5 மினிட்ஸில். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம், அரிசியும் வெந்தயம் ஊற வச்சுருப்போம், அப்புறம் உளுந்து தனியாக ஊற வச்சுருப்போம். நான் இப்போ 2 படி மாவு அரைக்கிறதுக்கு அரிசி உளுந்து வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒட்டுக்கா போட்டாலும் சரி, அரிசி வெந்தயம் உளுந்து எல்லாமே ஒட்டுக்கா போட்டுட்டு தண்ணியை வடிச்சிட்டு இந்த பாக்ஸில் போட போகிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சிட்டு அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாம் ஒன்றா போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். 2 ஹவர்ஸ் ஊறினா போதும். நான் எப்பையும் அரைக்கக்கூடிய மாவு மிஷினுக்கு நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி 5 மினிட்ஸில் அரைக்கலாம் அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா கரூரில் எம்ஜிஆர் சிலைன்னு சொல்லுவோம், அங்கே இருந்து பார்த்திங்கன்னா மாவு அரைக்கிற மில் வந்தாச்சு. இப்போ நம்ம அவங்களோட போர்டு இதுதான், டைமிங் எல்லாமே போட்டிருக்காங்க. ஏதாவது வரதா இருந்தால் கால் பண்ணிவிட்டு வாங்க, எப்போனாலும் அரைச்சிக்கலாம். அந்த டைமிங் நான் கேட்டு சொல்கிறேன், கால் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். நம்மளது இப்போ மிஷினில் போட போகிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 5 மினிட்ஸில் எப்படி அரைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வந்துடணும். ரைஸு இது எல்லாமே ஒட்டுக்கா போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ரைஸு உளுந்து வெந்தயம் எல்லாமே ஒட்டுக்கா போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வீட்டில் எப்படி அரைக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்குது. இட்லி தோசை எல்லாமே நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொண்டு வந்து ஏதாவது லைட்டாக தண்ணி இருந்தாலும் இங்கே வடிஞ்சிரும். காலைல எத்தனை மணிக்கு இப்போ ஓப்பன் பண்ணுவீங்க? 7:30க்கு ஓப்பன் பண்ணுவீங்களா? எத்தனை மணி வரையில் இருக்குங்க? நைட்டு 7 வரையில் இருக்குங்களா? ஞாயிற்றுக்கிழமை இருக்காப்பா? ஞாயிற்றுக்கிழமை 12 மணி வரைக்குங்களா? இன்னொரு டைம் போடுவாங்க, அப்போ நம்மளுக்கு தேவையான பதம் வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 கிலோ மாவு 5 மினிட்ஸில் அரைச்சாச்சு. 1 கிலோவுக்கு எவ்வளோப்பா வாங்குறீங்க? 10 ரூபா. இப்போ நம்ம வீட்டில் இருக்க லேடிஸ் தனியாக இருக்கிறவங்க, இல்லை ஒர்க்குக்கு போகிறவங்க, யார் வேணுனாலும் நம்மளுக்கு டைம் சீக்கிரம் சேவ் ஆகும். நம்ம மாவு அரைச்சிக்கலாம் ஈஸியாக.
இல்லை கல்யாண ஆர்டர்ஸ் ஹோட்டல்ஸில் இருக்கிறவங்க யாருக்குனாலும் நல்லபடியாக க்ளீனாக நம்ம முன்னாடியே கண் முன்னாடி அரைச்சி தராங்க. கரூரில் வெங்கமேட்டில் எம்ஜிஆர் நகர் விநாயகர் கோயில் ரோடு பக்கம் இந்த கடை இருக்குது. கடை பேர் ரவி நைஸ் மாவு மில். இது இல்லாமல் அவங்க பார்த்திங்கன்னா கோதுமை அரைக்கிற மிஷினு, மிளகாப்பொடி அரைக்கிற மிஷின்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் அரைச்சி தராங்க நல்லபடியாக. அது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ராகி மாவு, அப்புறம் நாட்டு சக்கரை, கம்பு மாவு, கோதுமை மாவு, மிளகாப்பொடி, மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள் எல்லாமே அரைச்சி தராங்க. அது இல்லாமல் சின்ன வெங்காயமும் கூட இங்கே சேல் பண்ணுறாங்க. இந்த ஏரியாவில் இருக்க பீப்புள்ஸ், கரூரில் இந்த ஏரியாவில் இருக்க பீப்புள்ஸ் இந்த கடையை யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா.